இந்த கருத்து கணிப்புலாம் பாருங்கள், இவரை 3வது இடத்துல போடுறது கூட யோசிச்சாங்க. ஏறத்தாழ சாம்பிளிங் வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் 3000-4000 சாம்பிளிங் தான் எடுத்தாங்க. ஆனால் விளம்பரம் வந்து விஜய் அவர்கள் தோற்று போனதாகவும் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதாகவும், அதிமுக வந்து 2ஆம் நிலையிலும் திமுக முதல் நிலையிலும் வருகின்ற அளவுக்கு போட்டாங்க. ஆனால் அப்பயும் நான் சொன்னேன், நீங்கள் சர்வே எடுத்த ஆட்கள் எல்லாம் வீதியில் இருக்கின்ற கடையில் வியாபார ஸ்தலங்களில் இருக்கின்ற நபர்கள். ஆனால் அவருடைய வாக்கு வீட்டில் இருக்கின்றது. அதை நிரூபிக்கும் வகையில் இன்னைக்கு முடிவுகள் தெரிந்து கொண்டிருக்கின்றன. மை ஆக்சிஸ் இந்தியாவுடைய கருத்து கணிப்பை எவ்வளோ பெரிய பெரிய போன தடவையும் அவங்க சொன்னது கரெக்டு, இந்த தடவையும் சொன்னது கரெக்டு. அவர் வந்து அந்த கருத்து கணிப்பை தவிர மற்றவங்க அத்தனை பேரும் தாவேக்கா இல்லை என்று சொன்ன நிலையில் இவங்க மட்டும்தான் சார் உள்ளே போய் பல்ஸை பார்த்துருக்காங்க. மக்களுடைய நாடி துடிப்பை பிடிச்சி முதல்ல இளைஞர்கள் அணில் குஞ்சு எலி குஞ்செல்லாம் சொன்னார் அந்த சீமான் அவர்கள். அவரோட இடத்துல 4வது இடத்துல கூட வர முடியல. இதுதான் ஒரு தகுதி. இனிமேலாவது வாக்காளர்களை கொச்சைப்படுத்தி பேச எனக்கு வழக்கு போடு, எல்லாம் சுடுகாட்டில் போடு, நீ சொர்ணம் இல்லை சூடு இல்லை, சூடு இருந்தால் உப்பு போட்டு சாப்பிட்டா எனக்கு போடும், இவருக்கு போட்டால் உப்பு சொர்ணம் வந்துடும், இவருக்கு போடலன்னா சொர்ணம் வராதா, இந்த மாதிரி அணில் குஞ்சுன்னு சொன்னார். நாங்கள் அணில் குஞ்சாக இருந்தாலும் வரவேற்கிறோம். எங்களுடைய 2% வாக்கை பெரிய தலைவருக்கு, பெரிய கட்சிக்கு, பெரிய ஒரு வெற்றிக்கு நாங்களும் அணிலாக இருந்ததை எண்ணி நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். ஒரு அராஜகம் சார். குறிப்பாக 16 தொகுதி சட்டமன்ற தொகுதியில் இந்த குறிப்பாக இந்த ஹார்பர் சட்டமன்ற தொகுதியில் சேகர் பாபு செஞ்ச அராஜகம் வந்து உலக அராஜகம் சார். இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் ஏறத்தாழ 75 ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவில் கட்சிக்கு அங்கங்கே பிரச்சனை வரும், அங்கங்கே தள்ளுமுள்ளு இருக்கும். ஆனால் வேட்பாளர் பார்த்தா கூட வணக்கம் பண்ணிப்பாங்க, சிரிப்பாங்க, திரும்பிப்பாங்க, போயிடுவாங்க. நேரடியாக 6 மணிக்கு 5லேருந்து 6 மணிக்கு தேர்தல் முடிகிற நேரத்தில் வேட்பாளரையே நேராக சந்தித்து கொலை மிரட்டல் விட்ட ஒரு அராஜக ரவுடி அரசு அகற்றப்பட்டது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது.